யூடியூப் நேயர்களுக்கு இயற்கையாளனுடைய வணக்கம். நாம் வந்து அண்ணன் இதயவனம் இளங்கோ அவர்களோட தான் வந்து ஒரு 2 நாளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறையா கேள்விகள் கேளுங்க, உங்கள் சார்பாக கேட்டு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், நாம் தற்சார்பு வாழ்க்கையை அனைவரிடமும் கொண்டு செல்வோம். அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, செங்கை சிலம்பு அப்படின்றவர் கேட்டிருக்காரு. அவர் ரொம்ப நல்லாவே தெரியும், நிறையா புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. செங்கை சிலம்பு என்ன கேட்டிருக்காருன்னா, எதிர்காலத்தில் அவர்களது குழந்தையே அங்கேயே வளர்ப்பாரா, இல்லை நகரம் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு அனுப்பிடுவாரா? அவர் விருப்பப்படி வாழ்கிறார், ஆனால் குடும்பம் அதற்கு எவ்வாறு ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்பதே என்னுடைய கேள்வி அப்படின்னு செங்கை சிலம்பு அப்படின்றவர் கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. அது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த முடியாது. மனைவியாகட்டும், மகனாகட்டும், இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு சுய உரிமை, சுய வாழ்வியல் இருக்குது. அவங்களுக்கு கேட்குறதுக்கான எல்லா வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு தந்தையான கடமை, ஒரு தாயினுடைய ஒரு பெற்றோர்களாக எல்லாம் கடமை. இப்போ அவங்களுக்கு இந்த 2 வாழ்க்கையுமே காமிச்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து எது பொருந்ததோ அதை வாழலாம் முடியும். நான் வந்து கட்டாயப்படுத்தணும் இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கிடையாது. அவங்களோட விருப்பம், உங்களோட விருப்பம் எப்படி நீங்கள் இப்போ வாழ்றீங்களோ அது அவங்க ஒரு அவன் பிற்காலத்தில் எப்படி இருக்காங்களோ அப்படிங்க. நாம் வந்து இதுதான் நிலை, இதுக்கு நீ எந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிறியோ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படிங்கிறத என்னோட இது. அதனால இங்கேயே வச்சு வளர்த்தோணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்கே போனாலும் நிறைவாக வாழ்ந்துடணும். கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, சதீஷ்குமார் சங்கர சபாபதி அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவர் யாரை பார்த்து ஆர்வம் கொண்டு தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறினார், அவர் உங்களுடைய ஆசான் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மனைவி அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க, ஏன்னா அவங்களோட மனைவியோட துணை இல்லாமல் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ஆர்வம் வந்தது இப்போ தற்சார்புக்குள்ளே வரணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கணும், உங்களுக்கு ஆசான் யாருன்னு கேட்டிருக்காரு. சதீஷ்குமார் சங்கர சபாபதி. பேரே ரொம்ப பெருசாக இருக்குது, நல்ல பேரா. அதாவது வந்து நமக்கு என்னங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தேடல் இருக்கும்போது அதை நோக்கி பயணிக்கிறவங்களும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாழ்க்கைக்கு எனக்கு எது ஊக்கமாக இருந்ததுன்னா, என்னோட சிறுவயது வாழ்க்கை இருந்தது போது அப்போ அப்படியே இப்போ எல்லாத்துக்கும் போல் படித்து நகரங்களுக்கு போய் நல்லா சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த சிறு வயது வாழ்க்கை மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா அந்த சிறுவன் தான் எனக்கு ஆசான். வேற யாரும் கிடையாது உங்களுக்கு. ஆமாம். அப்போ அவனை நோக்கி மடிக்கு பயணிக்கிறேன். அப்போம்பொழுது அதை யார் கொண்டு போய் சேர்த்துறாங்களோ அவங்கள எல்லாமே எனக்கு ஆசான். இப்போ நீங்களும் கூட உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன். வர்றவங்க எல்லாம் இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க எல்லோரும் எங்கிட்ட வந்து கற்றுட்டு போகிறாங்க, வர்றவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். அதனால் நிறைய பேர் ஆசான்கள் இருக்காங்க. அதுலேயும் தமிழகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரபு சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாத்துட்டையும் என்னால் இயன்ற வரைக்கும் என்னமோ கற்றுக்கிட்டு அதை என்னென்ன என் வாழ்வியில் கொண்டு வர முடியுமோ அதெல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கேன். நன்றி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மரத்துக்குள் மதுரை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கற்பக்கோட்டம் அப்படின்னா என்ன? ஏன்னா மலையை பற்றி நிறையா நீங்கள் பேசுகிறீங்களாம், அதை வந்து விளக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. கற்பக்கோட்டம் என்றால் என்ன, உங்களோட பாணியில் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மரத்துக்குள் மதுரை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம மலையை நம்பித்தான் முழு வாழ்வியலுமே. நானே இந்த வார்த்தை இப்போ தானே கேட்குறேன், கற்பக்கோட்டம் அப்படின்ற வார்த்தை. இல்லை, அது கற்பக்கோட்டம் இல்லை, கற்ப ஓட்டம். கற்ப ஓட்டமா? கோட்டம் இல்லை, ஓட்டம், ஓட்டம், ஓடுதல், கற்ப ஓட்டம். ஆனால் அவர் வந்து கற்ப கோட்டம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படிங்க ஒரு பெண் வந்து கருவுற்று 10 மாதம் கழித்து குழந்தை பிறக்கிறாங்களா, அதே போல் வானத்தில் வந்து மேகங்கள் கருவுற்று அதுக்கான ஒரு 6 மாதங்கள் கழித்து மழையாக பெய்யுது. இந்த ஓட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வியலை அமைச்சிக்கிறது தான் கர்ப்ப ஓட்டம். அதை கற்போட்டம்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் நேற்றுக்கே நான் பார்த்தேன். அது வந்து விளக்குறதுக்கு வந்து நேரடியாக தான் நீங்கள் வரணும். ஏன்னா அதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் நேரடியாக வந்து விளக்குனா தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் கூட நோட்டில் எழுதி வச்சுருந்தேன், அந்த இன்னைக்கு நாள் இன்னைக்கு வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் கணிப்பெடுத்தோம். அது பொருந்தது, நீங்களும் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் வேணும்னா நேரடியாக தான் வரணும்.
ரொம்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இந்த கற்ப ஓட்டம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் நேற்று நைட்டு கூட அண்ணன் ரொம்ப நேரம் ஒரு 3 மணி நேரம் எங்களுக்கு வந்து அதை சொன்னார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சது. சிவகுமார் வேலுச்சாமி அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாட்டு இறைச்சிக்காக வந்து மாடுகள்லாம் அழிக்கப்படுது, அது ரொம்ப வேதனை அளிக்குதான். அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, அல்லது இயல்பாக விட்டுறலாமா? அது அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் நம்ம அதை சார்ந்து வாழலை. இப்போ எனக்கு புரியுது. ஒரு நாட்டு மாடு நம்ம இங்கே வச்சுருக்கோம்னா அதுக்கு நிறைய தீனினா தேவையில்லை, நிலம் சார்ந்த ஒரு இதுதான். ஆனால் அது வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்குற வருமானத்தை தரும்னா தர்றதில்லை. அது செல்வத்தை கொடுக்குது, பணத்தை கொடுக்கறது இல்லை. சரிங்களா? பணத்தை எதிர்பார்த்து பால் அதிகமாக கொடுத்தா தான் போய் விற்றுக்கணும். ஆனால் வந்து அதனோட சாணத்திலிருந்து அதனோட மூத்திரம் அப்புறம் வந்து அது இருக்கும் பொழுது நமக்கு அது அதனோட ஆற்றலே வந்து நமக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு மாடு வச்சுருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா அதனோட ஆற்றல் இது நம்ம வீட்டில் ஒருத்தராக அதை நம்ம பார்க்குறோம். இப்போ உண்மையாலுமே நாங்கள் வந்து இப்போ தான் 2 பெரிய மாடுகள் இருந்தது. பார்த்துட்டிங்கன்னா ஆளனுக்கும் நிலாவுக்கும் செலவு பண்ணுறதை விட அதிகமாக அந்த மாடுகளுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ இப்போ வீட்டிலையே கேள்வி கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்ணிட்டுக்கிற அப்படின்னா. அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம பயன்பாடுகளை கொண்டு வந்தோம். அப்போ நாங்கள் வந்து திருநீர் அதிலிருந்து எடுக்கிறோம், சாம்பிராணி இப்போ நைட்டு போட்டோம் பார்த்தோம். சரிங்களா? புகை மூட்டி இதெல்லாமே இப்போ அந்த சாம்பல் கூட நான் கொஞ்சம் அள்ளிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் சின்ன பிள்ளைலாம் பல்லு விளக்கணும். ஆமாம், சரிங்களா? அந்த மாட்டுச்சாணத்தை எரிச்சிட்டு அதை வச்சு தான் பல்லு விளக்கும். நல்லா இருக்கும் உண்மையிலேயே. ஆமாம். அப்போ நுகர்வு வந்து நம்ம அதிலிருந்து எடுக்கிறது இல்லை. நம்ம அதை எடுக்க ஆரம்பித்தோம்னா தன்னை போல இதெல்லாம் தவிர்க்க இயலும். பிரியா அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, பிரியா நாராயணி, இவங்க என்னோட ஃபேஸ்புக்கை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாங்க. யோகா மாஸ்டர்னு நினைக்கிறேன் இவங்க, தெரியும் எனக்கு. பிரியா நாராயணி ராஜ், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள், அவர் பணத்திற்கு என்ன செய்கிறார்? அவர் மகனை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாரா? நீங்கள் அவரை சந்திக்க அவருக்கு பணம் கொடுத்தீர்களா? ஏதாவது ஃபீஸ் வாங்கிட்டு சந்திக்கிறாரா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க பிரியா நாராயணி. இப்போ அவங்க கேட்குற முதல் கொஸ்டின், பணத்திற்கு என்ன செய்கிறீர்கள்? பணம் தேவை இருக்கா? அதாவது அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது நம்ம வந்து வருமானம் இவ்வளோ இருக்குங்கிறத விட நமக்கான செலவுகளை குறைச்சிக்கணும். சரிங்களா? இப்படித்தான் நான் பணத்தை சேமிக்கிறேன். எப்படின்னா செலவுகளை குறைக்கிறேன். இப்போ நாம் நேற்று பேசிகிட்டு இருந்தபோது சொன்னோம், நாங்கள் வந்து ஆமணக்கு செடியிலிருந்தே தானாக வரும் தாவரத்துலேருந்தே வந்து ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் எனக்கு மாத சேமிப்பு ஏற்படுது. ஏன்னா அதை முழுமையாக நான் நுகர்றேன். அதே மேலே சூற்று கற்றாழை நான் முழுமையாக நுகர்றேன். அது போக கண்டிப்பாக பொருளாதார தேவை இருக்குது. நான் இப்போ வந்து முழுமையாக தற்சார்பு வாழ்க்கையில் கிடையாது, அதை நோக்கித்தான் பயணிக்கிறேன். அப்போ எனக்கு இப்போ பண தேவை இருக்குது. அதை வந்து விளக்கெண்ணெய் கொடுக்குறோம், அரப்பு கொடுக்குறோம், அரப்பு குளியல் பொடி, அப்புறம் வந்து கைத்தறி துண்டு, இந்த மாதிரி செய்கிறோம். மர ஜாமான்கள் செய்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாக தான் நாங்கள் செய்கிறோம். அது நிறைய குடும்பங்கள் இருக்கிறனால எங்களுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று பரிமாற்றம் பண்ணிக்கிறோம். அது போக மற்றவங்களுக்கு விற்பனைக்கும் கொடுக்குறோம், உபரியாக இருக்கும் பட்சத்தில். அவர் மகனை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாரா? அனுப்புவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து மகனோட விருப்பம் தான் ஒழிய என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை. ஒரு தந்தையாக அவனுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். இந்த சமூகத்தை அறியறதுக்கான என்ன வேலைகளோ அதை பண்ணுவோம். அரசு பள்ளி இருக்குது, அதை எடுத்து அனுப்பிச்சுடுவோம். அவனுக்கான காலம் வரும்பொழுது அனுப்பிச்சி விடுவோம். ஆனால் பள்ளிக்கூடம் அனுப்புறது நான் கல்விக்காக மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை அறியறதுக்காகத்தான் நான் அனுப்புறது. முக்கியமாக கல்விங்கிறது அந்த வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அது இயல்பாகவே இந்த தற்சார்பு வாழ்வியலையே முழு கல்வி கிடைக்குது. அண்ணன் வந்து நைட்டு இரவு பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, நம்ம கற்றுக்கிற கல்வியெலாம் ஒன்றுத்துக்கும் ஆகாதது, அது ஒன்றுத்துக்குமே சம்மந்தம் இல்லாதது, 90% பொய்யான தகவல் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்றத அண்ணன் சொல்லலை, அவர் வாயால் நான் உணர்ந்தேன். அவர் எனக்கு ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம படித்ததெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவலாக இருக்குது, ஒரு முரண்பாடானதாக இருக்குது. இந்த மெக்காலே கல்வி முறை நம்மளை வந்து ஒரு ரோபோட்டிக்காக மாற்றிருச்சு, சுய சிந்தனையிலேருந்து தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதுதான் உண்மையும் போல். ஏன்னா என்னோடய பையனெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி முறை சரியானதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்த அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் அவரை சந்திக்க பணம் கொடுத்தீர்களா? அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும், அண்ணன் கிடையாது. இல்லை, என்னுடைய தேடல் போய்கிட்டே இருக்கிறப்ப அண்ணனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவாக அமைஞ்சது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா கூட்டிகிட்டு வந்தாங்க, அதனால தான் வந்தேன்னா. நான் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் இங்கே அண்ணன் பணம்லாம் வாங்குறதில்ல சந்திக்கிறதுக்கு. வாங்க, அவருடைய வாழ்வியலை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் போய் அந்த வாழ்வியலுக்குள்ளே போக முடியுமான்னு முற்படுங்க. எந்த பணமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நானும் கொடுக்கல. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நல்ல கேள்வி. உதய் சந்திரன் அப்படின்றது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அவரது காணொளி அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் காண முடிகிறது. இயற்கை சார்ந்து அவர் பெற்ற அறிவை, நுணுக்கங்களை நூல் வடிவமாக கிடைக்க வாய்ப்புள்ளதா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க புத்தகமா எழுத. இப்போ அவங்க கேட்டிருக்காங்க, புத்தகமா நீங்க உங்களுடைய சிந்தனைகளை, அறிவுகளை எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இளைய தலைமுறை கடத்தி விட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு யோசனை இருக்குங்க. ஏதோ ஒரு வழியில் நம்ம வெளிப்படுத்தணும், அது பொருத்தமானவங்க அதை எடுத்து பண்ணலாம்ல. நாகேந்திரன் நாகு அப்படின்றவர் கேட்டிருக்காரு, இயற்கையின் அளவீடு சூரியன் வலம் வருவதை அழகாக கணித்து வைத்து உள்ளார், அதை சற்று விளக்கமாக தெரியப்படுத்தவும். இவர் அப்போ உங்களை பற்றி தெரிஞ்சிருக்காரு, நீங்கள் வந்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? சூரியன் நீங்கள் அழகாக கணிச்சு வச்சிருக்கலாம், அவருக்கு தெரியுமா? ஆனால் அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமான்னு இருக்காரு. விரிவாக சொல்லணும்னா இதுவே ஒரு தனி ஒரு காணொலியாக போயிடும். ஏதாவது சும்மா ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்களேன், இந்த சூரிய அளவீடை பற்றி ரொம்ப நேரம் விளக்காமல் இந்த கேள்விக்கு பதிலாக வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ காலையில் சூரியன் உதயமாகுது, மனம் எப்படி இருக்குது? இயல்பாக இன்பமாக இருக்கும். உச்சிக்கு வரும் பொழுது நமக்கு உச்சி வெயில் கொளுத்துது, எரிச்சலாக இருக்குது. சாயந்தரம் ஆகும் பொழுது ஒரு மனநிலை. இதே போல் ஒரு நாளுக்கு எப்படி காலை, மதியம், மாலை, அது போல் ஒரு ஆண்டுக்குமே உச்சி, நீச்சம், உச்சம் அப்படிங்க அந்த மாதிரி இருக்குது. அதை சொல்கிறது தான் பெரும்பொழுதுகள். சிறுபொழுதுகள், பெருவொழு. இதுதான் சூரியனை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வியலை திட்டமிட்டுக்கிறோம். மரத்துக்குள் மதுரை அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 6 கால பூஜை ஏன் நடக்குது, அதில் முன்னோர்கள் பூசாரி எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்குங்கள். பெரிய கேள்வி. இல்லை, இவர் தெரிஞ்சிருக்காரு 6 கால பூஜை ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரிஞ்சிருக்குது. அதான் முன்னத்த கேள்விக்கான ஒரு தொடர்ச்சி தான் அது. ஆமாம், கரெக்டாக. அதனோட 6 வேளையும் நம்ம வானம் பார்த்து அந்த சூழலை குறிப்பெடுத்து வச்சுட்டு வருங்கால சூழலை கணிப்பெடுக்கிறதுக்காகத்தான் இந்த பூசாரிகள். இதுதான் கோயிலோட முக்கிய பணியை. கோவிலில் அதை கடவுளை வணங்குறது விட முதன்மையான பணி இதுவாக தான் இருந்திருக்கு ஒரு கோயில்லையும். கோல் நட்டிய இல்லம் தான் கோயில். ஆமாம், கோல் நட்டிய இல்லம் இரவு சொன்னீங்கல்ல. ஆமாம். அப்போ அந்த கொடிக்கம்பத்தை வச்சு அந்த நிழல் அண்ணன் அவன் சொன்னார், சொல்லிக்கிறேன். கோவில் கிடையாதான், கோயில். கோயில் கோயில் அப்படின்னு தான் சொல்லணும், கோவில் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ கோன்னா அரசன் கூட, அரசனுடைய இல்லம் அப்படிங்கிறது அடிப்படை. என்னன்னா அந்த அரசன் கையில் வேணும் வச்சிருக்கேன் கோல் தான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களை சிலிர்ப்பாக புகழ்ந்திருக்காரு, மலையப்பன் அப்படின்றவர். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சந்திக்க போவது மனித வடிவில் இருக்கிற தெய்வத்தை, அவருடன் நீங்கள் தங்கும் நேரம் தெய்வத்தோடு தங்குவதற்கு சமமானது அப்படின்னு இருக்காரு. ரொம்ப உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறவங்கள. மலையப்பன், உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி எல்லாமே உங்களுக்கு. அவருக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை தான் மற்றவங்கள இறைத்தன்மையா பார்க்குது. அப்ப அவரு இறைத்தன்மையா இருக்காரு, நீங்களுமே இறைத்தன்மையா தான் இருக்கீங்க மலையப்பன். அதுக்கப்புறம் குமார் பண்டாரம் அப்படின்றவர் மலையை பற்றிய கேள்விகள் அப்படின்னு மட்டும் முடிச்சிட்டாரு. மலையை நீங்க எப்படி கணிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்னன்னா உணவுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்துட்டோம்னா வேளாண்மைக்கு அடிப்படை மலைக்கு அடிப்படை வானியல். அப்போ வானியல் பார்க்கும்பொழுது நம்ம வேளாண்மையை சிறப்பாக திட்டமிட்டு நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஹரிபிரசாத் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, தோழர் அவர் எவ்வளவு அளவு கொண்ட நிலத்தில் விவசாயம் செய்கிறார், உங்கள்கிட்ட எவ்வளோ இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. மொத்தமாக 4.5 ஏக்கரு. ஆனால் அதில் நாங்கள் பண்ணுறது பார்த்தோன்னா ஒரு 3 ஏக்கர் தான் பண்ணுறோம். மொத்தம் 4.5 ஏக்கர் இருக்குது, அதில் 3 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு, மற்ற இடமெல்லாம் சும்மா இருக்குது.
சதீஷ் அப்படின்றவர் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிருங்க அப்படின்ட்டாரு. சாரதி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஐயா இதயவனத்திற்கு சென்று தங்கி தற்சார்பு வாழ்க்கை அறிய எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு. வாய்ப்பு கிடைக்கிறீங்க வரலாம். நீங்கள் வாய்ப்பு வேணும்னா வந்து நீங்கள் தற்சார்பை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லா சனிக்கிழமையுமே பார்வையிடுறதுக்கான நாள். காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நான் என்னை தயார்படுத்திக்கிறேன். அவங்க வரும்பொழுது நம்ம அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும். வாங்க வந்து கற்றுக்குங்க, தற்சார்பை கற்றுக்கிறது தான் நல்லது. அதுக்காக தான் இந்த காணொலியெல்லாம் போடுறோம். எப்படியாவது நீங்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறிட மாட்டீங்களா அப்படின்றத எங்களோட ஆசையும். இன்னொருத்தவங்க வந்து சிவன் மணிகண்டன் அப்படின்றவர் கேட்டிருக்காருன்னு. என்ன கேட்டிருக்காருன்னா, அது என்கிட்ட தான் கேட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் வந்து சொன்னேன், உங்களுடைய தற்சார்பை வந்து நான் 2 நாள் இருந்து கற்றுக்கிட்டு ராமநாதபுரத்தில் போய் ஒரு 2 வருஷத்தில் உருவாக்க போகிறேன், அண்ணன் எப்படி வாழ்கிறாரோ அது மாதிரி அப்படின்னு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ராமநாதபுரத்தில் மழையே இல்லையே எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நானுமே கேட்கணும், என்ன ஏன் சார்பாகவும் அவர் கேட்டிருக்காரு. சிவன் மணிகண்டன், இங்கேயும் மழை இல்லை, இங்கே வாழ்கிறோமே. நீங்கள் பாலைவனம் போனாலும் வாழ்ந்துடலாம். அதாவது அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி வாழணும். அவங்க நீங்கள் ராமநாதபுரத்தில் மழை இல்லைன்னு சொல்லலாம், அது உங்களுக்கு வந்து அது பெய்யற மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், அது பெஞ்சிட்டு தான் இருக்கு, நம்ம சேமிக்கிறது இல்லை. அங்கே தாவரங்கள் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லைங்களா? அங்கே அப்போ என்னென்னா நம்ம இன்னும் நம்மளோட இது அதான் வேளாண்மைக்கும் விவசாயத்துக்கும் நம்ம புரிதல் ஏற்பட்டால் இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ மழை இருக்குது, நம்ம தான் சேமிக்க மறந்துட்டோம், அதை பார்க்க மறந்துட்டோம். போன வருஷம்லாம் சரி நல்ல மழை தான், நான் ராமநாதபுரத்தில் தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு கோடை மழை பெஞ்சிச்சுன்னு நான் அந்த ட்ரைலாண்ட் மெத்தட்னு தோண்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஊரணி இருக்குது, எல்லாம் நிறைஞ்சு போச்சு. இப்போ ஒரு போன மாதம் பெஞ்சுது. அப்புறம் வந்து திருமலை வேல்சாமி அப்படின்ற என்ன கேட்டிருக்காருன்னா, திருமலை மழை பொழிவதை முன்கூட்டியே எப்படி கண்டறிகிறார் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை ஏற்கனவே போன கேள்விக்கு பதில் சொன்னது தான். வருஷத்துக்கு 2 முறை வந்து அந்த வானலில் வந்து கர்ப்பம் தரிக்குது. அந்த கர்ப்பம் தரிக்கிற நாட்களை வந்து நம்ம கவனிச்சுட்டு 6 மாத வானிலையை 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மணிவண்ணன் அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 100 நாள் வேலைக்கு செல்லும் ஆட்கள் இல்லாமல் அவர் எவ்வாறு விவசாயம் செய்து சாப்பிடுகிறார் என்று மறைக்காமல் கேட்டு பதில் கூறவும். அதாவது அதான் அவர் கேட்டதுமே ஒரு என்னென்னா, இப்போ நம்ம விவசாயமோ வேளாண்மையோ எடுத்துக்கிட்டாலுமே 2 விஷயங்கள் வந்து நமக்கு பெரும் காரணிகளாக இருக்கிறது. ஒன்று வந்து தண்ணி, இன்னொன்று வந்து உடல் உழைப்பு. இந்த 2 குறைவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அப்போ உடல் உழைப்பு குறைவாக இருக்கணும் அப்படிங்கும்பொழுது, இப்போ நாங்கள் வருஷத்துக்கு இந்த 3 மாதம் 4 மாத வேளாண்மை தான். அப்புறம் சும்மா தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க, அவங்ககிட்ட பேசுகிறோம், வானம் பார்க்குறோம், எண்ணெய் காய்ச்சறோம், இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நம்ம என்னென்னா, நம்ம நிலத்துக்கு மீறி அந்த இயல்புக்கு மீறி நம்ம ஒன்று செயல்படும் பொழுது அதிகமான உழைப்பு தேவை. தமிழ் டெக் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ரொம்ப சங்கட்டமா, ஐயா வணக்கம், விவசாயிக்கு கடைசி வரைக்கும் இதே நிலைதானா? என்ன மழை பெஞ்சு விவசாயத்தை கெடுக்குது, அப்படி இல்லைன்னா வெயில் போட்டு விவசாயத்தை அழிக்குது, மகசூல் ஒன்றுமே வரமாட்டேன்டுது அப்படின்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, மழை பெய்கிறப்ப பெய்ய மாட்டேன்டுது, வெயில் அடிக்கிறப்ப அடிக்க மாட்டேன்டுது, 2 மாறி மாறி பண்ணி விவசாயத்தை கெடுத்துருது, இதுதான் கடைசி வரை விவசாயிகளுக்கு விதியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கான பதில் தான் வானியல் அறிவு. வானியல் அறிவு தெரிஞ்சால் உங்களுக்கு பட்டம் பருவம் சரியாக தெரியும், கற்போட்ட அறிவு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எப்போ மழை வரும் வராதுங்கிறது தெரியும். அப்போதுக்கேற்ற மாதிரி வேளாண்மையை திட்டமிடலாம். உங்களுக்கு வானியல் அறிவு வேணும், அது அந்த காலத்தில் உள்ளவர்களுக்குமே இருந்திருக்கு, எல்லா விவசாயிகளுக்குமே இருந்திருக்கு. ஏன்னா அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வானம் பார்ப்பவர்கள் சொல்லிடுறாங்க எப்போ மழை வருது அப்படின்னு. அண்ணன் வந்து எப்போ மழை வருதுன்னு அவரோட நோட்டில் எழுதி வச்சுருக்காரு, அதை எடுத்து பார்த்தா தெரியுது. அப்போ வந்து மழை வந்துடுது, வானியலை பயங்கரமாக கணிச்சு எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு விவசாயிக்கு இந்த அனுபவம் இருக்கணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மை. அதை விவசாயிகள்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க இல்லையா, நிறைய விவசாயிகளுக்கு தெரியல. அதை பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் எப்போ மழை பெய்யும் எப்போ பெய்யாதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்கணும். கூடுதலாக இதில் ஒன்று, இந்த வானியலை பற்றி கற்போட்டம் பற்றி இதெல்லாம் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா விண்ணியலும் வாழ்வியலும் யூடியூப் சேனல் இருக்குது, அதில் கவனிங்க, பாருங்கள், உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும். சேனல் பேர் என்னென்னு? விண்ணியலும் வாழ்வியலும்.
விண்ணியலும் வாழ்வியலும் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஆமாம், யூடியூப் சேனல் இருக்குது, டெலகிராம் இது இருக்கு. ஒருத்தவங்க கேள்வி கேட்டுருக்காங்க, அவங்க பேர் தெரில, நான் அதில் எதுலேயே படித்தேன், அதை அப்போ கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் வர்றவங்கள நிறைய பேர் இருக்காங்க, எடுத்து போடுறாங்க. நான் மறுபடியும் அதில் போயிட்டோன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அதுலேயே எனக்கு நேரம் போயிடு. நான் ஏற்கனவே அதை ரொம்ப அனுபவிச்சிட்டேன். 24 மணி நேரமும் டிவி மொபைலு அப்படி இருந்த ஒரு தான். அதனால் எனக்கு நான் அடிப்படை முதல் நோக்கமே நான் இன்பமாக வாழணும். அதனால் நான் கொஞ்சம் தவிர்த்துட்டேன். எனக்கு அது இன்னும் அதுக்கான வாய்ப்பு எனக்குள்ளே தோணலை. கோல்டன் சன் அப்படின்றவர், வணக்கம் அண்ணா, நாங்கள் இதயவனத்தில் உள்ள இரும்பறை ஊரில் தான் உள்ளோம். இருக்கும் பக்கத்துலையா? இதுதான் இரும்பறை தாங்க. இதான் இரும்பறை தானா? ஓகே. நீங்கள் எங்கள் ஊருக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சி, எங்கள் மக்கள் சார்பாக வரவேற்கிறேன் அப்படின்னு எனக்கு போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி. எதிர்கால சந்ததியினருக்கு இதை கொண்டு செல்ல எவ்வளவு மெனக்கிட வேண்டும்? இந்த வாழ்வியலால் அரசியலின் தாக்கம் என்னவாக இருக்கும்? பெருவாரியான மக்களுக்கு சரியான எல்லா விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்துருக்கு அரசு ரொம்ப கஷ்டப்படுது இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு இப்போ உணவு முதற்கொண்டு இப்போ பார்த்துங்க, ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க, அப்புறம் பருப்பு வகைகள் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்கிறோம். ரொம்ப எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்துட்டு இருக்குது. வேண்டாம், கரண்ட் வேண்டாம். நீங்கள் எல்லாத்துக்கும் வழி போட்டு ஓஞ்சு கிடக்குறாங்க, பாதை போட்டு. பாதையும் வேண்டாம். என்னென்ன விருதுநகர் மாவட்டம்னு அவர் என்னென்னா கரிசல் மண், பருத்தி, உளுந்து, மக்காச்சோளம், புரட்டாசி, ஐப்பசி மற்றும் இதர மழைநீரை மட்டுமே நம்பி போடுறாங்களாம். கிணறு வெட்ட வசதி இல்லை. இந்நிலையில் தற்சார்பு வாழ்க்கை சாத்தியமா? உண்டு என்றால் விவரிக்கவும்ன்றார். சரிதானே பண்ணுறாங்க. மக்காச்சோளம், பருத்தி, உளுந்து, மக்காச்சோளம்லாம் போடுறாராம் ஐப்பசி புரட்டாசியில். மழை இல்லாத நேரத்தில் தற்சார்பு வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. மழையில்லா காலங்களில் கிணறுலாம் வெட்டலைண்ணா அப்படின்றாரு. இங்கேயுமே எந்த கிணறுமே இல்லை. இப்போ அங்கே அடிப்படையில் அவர் என்ன பண்ணால், அங்கே அவர் நிலத்துல இருந்து உணவுக்கு என்ன எடுத்துக்கிறாருன்னு தான் கேள்வி. அதை விட்டு போட்டு பணப்பயிர் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு, பணப்பயிர்னு பண்ணும்பொழுது என்னது, முழு பணம் அங்கே போயிடுது. அப்போ அவருக்கான நுகர்வுகளை அங்கே ஈன்ற வரைக்கும் பருத்தி செடியெல்லாம் வளர்த்து இது பண்ணும் பொழுது ஏன் அவர் உணவுக்கானது கொஞ்சம் எடுத்துக்கூடாதா என்ன? அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் உணவுக்கானதை முதல்ல போட்டு எடுங்கன்ற. அதுக்கப்புறம் மழைநீரை செய்வீங்க, எந்த இதாக இருந்தாலும். இங்கேயுமே அண்ணன்ட்ட கிணறோ போரோ எதுவுமே இல்லை, மழைநீர் தான் எல்லாமே முழுக்க. அப்புறம் அவர் இன்னொருத்தங்க என்னன்னா, இளையரசன் முருகராஜ் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீரை அவர் எப்படி சேமிக்கிறார்? சுத்தமானதாக எப்படி நீரை நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைத்துள்ளார்? இந்த கேள்விகளுக்கு அவரிடம் பதில் வாங்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், கூரை நீர், வீட்டோட ஓட்டு மேலே விழுகிற நீரை தோணி அமைச்சு தொட்டி கட்டி அதில் தொட்டியில் சேமிக்கிறோம். அது கெடாமல் இருக்கிறதுக்கு பார்த்துட்டோம்னா வெளிச்சம் படாமல் முழுமையாக மூடி வச்சிடுறோம். இதைத்தான் நாங்கள் இந்த முறையில் தான் நாங்கள் நீர் சேமித்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் கேட்க நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த உங்களுடைய கேள்விக்கும் இதிலேயே பதில் இருக்கும்னு நம்புகிறேன். இதையும் தாண்டி அண்ணன்ட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே புதுமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய எதுக்குமே எனக்கு தெரியாததாகவே இருக்குது. இது வேற யாரும் சொல்லியும் கொடுக்கவே இல்லை. அதுதான் எனக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துது அண்ணன்ட்ட இருந்து. எல்லாருமே அதை கற்றுக்கணும். இப்போ நிறையா மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே, நிறையா பேர் இயற்கையை நோக்கி திரும்பிட்டு இருக்கீங்க. அதுக்கு சாட்சியே நான் தான். ஒரு வருஷத்துக்குள்ள 10 லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம வேற எந்த வீடியோவும் போடலை, இயற்கை மட்டும்தான். அப்போ நிறைய பேர் இயற்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அண்ணனே சொன்னார். ஏன்னா அந்த வாழ்வியல் திரும்ப வரும், அது இயற்கையே கொண்டு வரும் அப்படின்னாரு. அது நடந்துட்டு இருக்கு. ஸோ இயற்கையை நேசிக்கக்கூடிய, தற்சார்பு வாழ்க்கையை விரும்பக்கூடிய அனைவருக்கும் நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம். நன்றி, வணக்கம்.